வணக்கம் கலை சேனல். இப்போ நாம் சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுன்னு அதுக்கு நெய் 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். 150 எண்ணெய் நாம் ஊற்றிக்கலாம். அது நல்லா காயட்டும். அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஏலக்காவை சேர்த்துக்கணும். அதில் சேர்த்துக்கணும். இது நல்லா பிடிச்சி வந்ததும் நம்ம 1 கிலோ கறி நம்ம செய்கிறோன்னா அதுக்கு 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வதக்கினே இருக்கலாம். வதக்கின பிற்பாடு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காட்டியும் 100 கிராம் இஞ்சி, 600 கிராம் பூண்டு இது போட்டுக்கலாம். நம்ம போட்டு அடி பிடிக்காத அடி பிடிச்சிடும். நல்லா தொழைக்கினே இருக்கலாம். பூண்டு போட்டது நல்லா கலர் வந்துக்குது பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போது தக்காளி போட்டோம். நல்லா அந்த வெங்காயத்தோட தக்காளியை நல்லா இழஞ்சிச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் கறி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு 1 கிலோ கறி, நான் இதுக்கு 3/4 கிலோ அரிசி தான் போட போகிறேன். அந்த கறியை நல்லா தொழைக்குங்க. இது இப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது தயிர் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூனு தயிர் விட்டுருவேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போடலாம். அதோட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம கறி போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டோம். இது பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். அளவு நான் தோராயமாக ஊற்றுவேன். நீங்கள் எவ்வளோ 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. நல்லா தொலைவிட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா பாருங்கள், கறி நல்லா வெந்து போயிருக்குது. இந்த டைமில் நம்ம இப்போ அந்த 3/4 கிலோ அரிசி நம்ம ஊற வச்சோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறு ஒரு பாதி பழம் எடுத்து பிழிஞ்சு விட்டுங்க. புதினா தழையை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுன்னு இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுங்காட்டியும் இது கொஞ்சம் கறி மசாலா போட்டு வச்சுருக்குறோம். சிக்கன் பக்கோடாவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தரலாம். பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சமையல் குறிப்பு பற்றி எதனா தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.